வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாமுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் ஃபிசிக்கலுக்கு யார் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க, எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி இந்த 3 ஸ்டேட்டுக்குமே மேல், ஃபீமேல் 2 பேருக்குமே ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது, ஆல் இண்டியா கட் ஆஃப் ஒரு சில போஸ்ட்டுக்கு இருக்கும், அது எவ்வளோ இருக்குது அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கட் ஆஃப் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது எல்லாருக்குமே வந்து ஒரு குட் நியூஸாக தான் இருக்கும். இதில் யாருமே டிசப்பாயிண்ட் ஆகிருக்க மாட்டீங்க. ஓகே, இப்போ இதில் 4 லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 பிடிஎஃப் இருக்கும். ஒன்று வந்து ரைட் அப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து கட் ஆஃப் டீட்டெயில் எல்லாமே இருக்கும். ஸ்டேட் வைஸ் எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து 4 லிஸ்ட் இருக்கும். அதில் லிஸ்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட் யார் யாரெல்லாம் இப்போ எக்ஸாம் பாஸ் பண்ணி ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்களோ அவங்களோட நேம் லிஸ்ட் வந்து இருக்கும். லிஸ்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கான லிஸ்ட் இருக்கும். இந்த 2 லிஸ்ட் தான் உங்களுக்கு முக்கியமானது. ஓகே, லிஸ்ட் 3 வந்து வித்ஹெல்டு கேண்டிடேட்கானது, லிஸ்ட் 4 வந்து டிபார்டு கேண்டிடேட்கானது. வித்ஹெல்டு டிபார்டு கேண்டிடேட்ஸ் இப்போ கம்மியாக தான் இருக்காங்க. இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தேவைப்படாது. ஒருவேளை நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருந்து உங்களோட நேம் வந்து இந்த லிஸ்ட் 1, 2ல் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 2 லிஸ்ட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த 2ல் இல்லைனா இந்த 2ல் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ முக்கியமானது லிஸ்ட் 1ம் 2ம் தான். ஓகே, லிஸ்ட் 1 ஃபீமேல் கேண்டிடேட் வந்து செக் பண்ண வேண்டியது, லிஸ்ட் 2 மேல் கேண்டிடேட் செக் பண்ண வேண்டியது. இந்த தப்பு நிறைய பேர் ரிப்பீட்டடாக ஒவ்வொரு வாட்டி ரிசல்ட் வர்றப்பவும் பண்ணுவாங்க. மேல் கேண்டிடேட்டாக இருப்பாங்க, ஃபீமேல் கேண்டிடேட்டோட லிஸ்ட்டில் வந்து செக் பண்ணிவிட்டு நான் நல்ல மார்க் தான் எடுத்திருந்தேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி மறுபடியும் ரிப்பீட்டடாக மெசேஜ் பண்ணுவாங்க. ஓகே, கொஞ்சம் பொறுமையாக உங்களோட லிஸ்ட் என்னவோ அதில் செக் பண்ணுங்கள். ஓகே, மேல்னா லிஸ்ட் 2, ஃபீமேல்னா லிஸ்ட் 1ல் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு எஸ்எஸ்சியோட வெப்சைட்டில் இந்த வீடியோ போடுற இந்த டைமில் எஸ்எஸ்சியோட வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் 2வும் லிஸ்ட் 4ம் தான் கொடுத்துருந்தாங்க. லிஸ்ட் 1ம் 2ம் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணலை. ஓகே, ஸோ வெப்சைட்டில் வந்து லிஸ்ட்டு 3யும் 4ம் தான் இருக்குது. 1, 2 வந்து ரிலீஸ் பண்ணலை. பட் 1, 2 தான் முக்கியம். அது வந்த உடனே நான் வந்து இந்த சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த எல்லா பிடிஎஃப்மே இந்த சேனல்லேருந்து எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணனாலும் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் டெலகிராமை ஓப்பன் பண்ணிவிட்டு சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல்னு சர்ச் பண்ணாலே நம்மளோட சேனல் வந்துடும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் 70,000 பேர்கிட்ட மெம்பராக இருப்பாங்க. ஓகே, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் இந்த வீடியோவில் வந்து நம்மளுக்கு கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். கட் ஆஃப் டீட்டெயில் என்ன அப்படிங்கிறது வந்து இந்த பிடிஎஃப்பில் இருக்கும். ஸோ அந்த 2 லிஸ்ட்டும் வந்த உடனே நான் இந்த டெலகிராமில் அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து ரெகுலராக கண்டினியூஸாக வந்து இந்த டெலகிராம் சேனலை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நான் வந்த உடனே அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ அந்த லிஸ்ட்டு 1, 2 வந்தாலும் அதில் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, உங்களோட நேம் இருக்கும், ஃபாதர் நேம் இருக்கும், மதர் நேமும் இருக்கும். கண்டிப்பாக லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகே, நிறைய பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருப்பாங்க, லட்சக்கணக்கில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருப்பாங்க. அப்படிங்கிறப்போ அந்த லிஸ்ட்டில் வந்து நிறையா பேஜஸ் இருக்கும். நீங்கள் 1 பை 1 உங்களோட பேர் இருக்கான்னு ஒன்றா தேடிட்டு இருந்தீங்கன்னா தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு நாள் ஆயிரும். அதனால் சர்ச் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் மொபைலில் பார்த்தாலும், லேப்டாப் கம்ப்யூட்டரில் பார்த்தாலும், எந்த சாஃப்ட்வேரில் பார்த்தாலும் பிடிஎஃப்பில் சர்ச்சுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சர்ச் பண்ணி பார்க்குற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களோட ரோல் நம்பரை கொடுங்க, இல்லைனா நேமை கொடுங்க, இல்லைனா ஃபாதர் நேம், மதர் நேம், இதில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் ஒரு நிமிஷமாவது வெயிட் பண்ணுங்கள். ஒரு 60 செகண்டாவது வந்து வெயிட் பண்ணுங்கள். கொடுத்த உடனே என்னோட பேர் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா லிஸ்ட்டு பெருசாக இருக்குதுன்னா தேடி அதில் உங்களோட ரிசல்ட் வர்றதுக்கு டைம் ஆகும். ஓகே, அதுக்கு நீங்கள் வந்து டைம் கொடுக்கணும். நிறைய பேர் இந்த தப்பும் பண்ணுவாங்க. நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க, தேடி கண்டுபிடிக்க பொறுமை இருந்திருக்காது. பார்த்துட்டு என்னோட பேர் இல்லைன்னு சொல்லிட்டு குரூப்பில் வந்து இல்லைன்னு சொல்லி எல்லாட்டையும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ பொறுமையாக ஒரு 60 செகண்டாவது பாருங்கள். உங்களோட நேம் இல்லைனா நோ ரிசல்ட் ஃபவுண்டுன்னு சொல்லி அதில் வந்துடும். இருந்தால் உங்களோட நேம் கரெக்டாக அதில் வந்து காட்டிடும். ஓகே, ஸோ கொஞ்சம் பொறுமையாக வந்து செக் பண்ணுங்கள். லிஸ்ட் 1, லிஸ்ட் 2ல் வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஓகே, இப்போ கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடுக்குள்ளே கட் ஆஃப் பார்க்கலாம். ஓகே, தமிழ்நாடு ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து 41.73, ஓபிசிக்கு 66.8, எஸ்சிக்கு 59.44, எஸ்டிக்கு 62.35, யூஆருக்கு வந்து 69.2. இந்த மார்க்குக்கு மேலே எடுத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த ஃபீமேல் கேண்டிடேட் எல்லாருமே ஃபிசிக்கலுக்கு வந்து குவாலிஃபை ஆகிருப்பீங்க. நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஒரு சிலர் இன்னும் பண்ணலைன்னா கூட இனிமேலாவது ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதுக்கு மேலே எடுத்தவங்க எல்லாரோட நேமுமே வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்ததாக தமிழ்நாட்டில் மேலுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 33.16, இடபிள்யூஎஸ்க்கு 40.06, ஓபிசிக்கு 62.01, எஸ்சிக்கு 54.12, எஸ்டிக்கு 54.56, யூஆருக்கு 61.81. ஓகே, இந்த மார்க்குக்கு மேலே எடுத்த தமிழ்நாட்டை சேர்ந்த மேல் கேண்டிடேட் எல்லாருமே குவாலிஃபை ஆகிருப்பீங்க.
லிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் உங்களோட நேம் இருக்குதான்னு சொல்லி என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதில் வந்து நார்மலைசேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கட் ஆஃப். ஓகே. உங்களோட ரா ஸ்கோரை வச்சு பண்ணலை. ரா ஸ்கோரோட உங்களோட மார்க் நிறைய பேருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஒரு சிலருக்கு கம்மியாகவும் ஆயிருக்கும். ஸோ அதனால் உங்களோட நேம் வந்து லிஸ்ட்டில் இருக்குதா அப்படிங்கிறத பொறுமையாக ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு உங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கான லிங்க் வந்து அவங்க இன்னும் கொடுக்கல, அது கூடிய சீக்கிரமே கொடுப்பாங்க. பட் உங்களுடைய நேம் இருக்குதா அப்படிங்கிறதையாவது நீங்கள் வந்து செக் பண்ணி என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நார்மலைசேஷன் பண்ணது வந்து உங்களோட என்சிசி போனஸ் மார்க்கையும் சேர்த்து தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் அந்த கட் ஆஃப் டிசைட் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களோட நார்மல் ஸ்கோர், அதோட நார்மலைசேஷன் பண்ண ஸ்கோரு, அடுத்ததாக நீங்கள் என்சிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க, அப்ளை பண்ணுறப்போ என்சிசி சர்டிஃபிகேட் இருக்குதுன்னு சொல்லி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான அந்த போனஸ் மார்க்கு 8 மார்க்கோ 4.8 இல்லைனா 3.2 இந்த போனஸ் மார்க்கையும் சேர்த்து தான் உங்களோட கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இப்போ புதுச்சேரிக்கான கட் ஆஃப் பார்க்கலாம். புதுச்சேரியில் ஃபீமேலுக்கு யூஆருக்கு மட்டும்தான் வேகன்சிஸ் இருக்குது. இதில் 48.42 அப்படிங்கிறது தான் வந்து கட் ஆஃப். ஓகே. இதில் முக்கியமாக இன்னொரு பாயிண்ட், இதில் இந்த 13, 416, 288ங்கிறதெல்லாம் என்னென்னா அத்தனை பேர் இந்த கேட்டகரியில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்காங்க, அவங்களுடைய எண்ணிக்கை. ஓகே. அடுத்ததாக இந்த 2 மார்க்கையும் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஓகே. இது வந்து 2 கேண்டிடேட் ஒரே மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ அதில் வந்து யாரை செலக்ட் பண்ணதுன்னு தெரியலை அப்படின்னா இந்த மார்க்கை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இது தேவையே இல்லை, இது நீங்கள் வந்து யோசிக்கவே வேண்டாம், இது சும்மா தான். ஓகே. அடுத்து இந்த டேட் ஆஃப் பர்த் ஒன்று கொடுத்துருக்காங்க, இது என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இது ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த கட் ஆஃப் ஒன்று வச்சுருக்காங்கல்ல, இப்போ 31.168115ன்னு ஒரு கட் ஆஃப் வச்சுருக்காங்க. இந்த கட் ஆஃப் வந்து ஏதோ ஒரு கேண்டிடேட்டோட மார்க்காக இருக்கும். அவர் தான் இந்த பர்டிகுலர் கேட்டகரியில் கடைசி ஆளாக இருப்பார். அந்த மார்க்கை தான் கட் ஆஃபாக வச்சுருப்பாங்க. அந்த கடைசி ஆள் இந்த மார்க் ஒருத்தர் எடுத்திருப்பார்ல, அவரோட டேட் ஆஃப் பர்த் தான் இது. ஓகே. இதுவும் உங்களுக்கு முக்கியம்லாம் இல்லை, இருந்தாலும் ஒரு சிலர் கேட்பீங்க அப்படின்னால சொல்கிறேன். உங்களுக்கு முக்கியம் இந்த கட் ஆஃப் மார்க் மட்டும்தான், உங்களோட கேட்டகரிக்கான கட் ஆஃப் மார்க்கு. அடுத்து லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான். ஸோ புதுச்சேரி ஃபீமேலுக்கு நம்ம பார்த்தாச்சு. புதுச்சேரி மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு 48.51, எஸ்சிக்கு 46.9, யூஆருக்கு வந்து 48.62 கட் ஆஃப் வந்து இருக்குது. ஓகே. இவ்வளோ மார்க் வந்து கட் ஆஃபாக கொடுத்துருக்காங்க. இந்த மார்க் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் 160 தான். இது வந்து 80க்கு கிடையாது. 80ங்கிறது கொஷின். ஓகே. ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு. ஸோ 160 மார்க்குக்கு தான் இவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான கட் ஆஃப் தான். ஓகே. இதுலையும் யாருக்கும் கன்ஃபியூஷன் இருக்க வேண்டாம். அடுத்ததாக கேரளாவில் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கான கட் ஆஃப் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே. இதில் ஜிங்கிறது வந்து ஜென்ரல், என்னங்கிறது நக்சல் அஃபெக்டட் ஏரியாவில் இருக்கவங்களுக்கு. ஓகே. ஸோ 2ஆக பிரிச்சிருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு தனித்தனியாக வேகன்சி இருக்கும். தமிழ்நாட்டில் நக்சல் அஃபெக்டட் ஏரியாலாம் கிடையாது, அதனால் மொத்தமாகவே ஜென்ரல் தான். ஆனால் கேரளாவில் 2 விதமாக பிரிச்சிருப்பாங்க. இப்போ ஜென்ரலில் இடபிள்யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா 72.56, ஓபிசிக்கு 101.81, எஸ்சிக்கு 83.58, யூஆருக்கு 95.68 வந்து கட் ஆஃபாக இருந்திருக்கு. அதுவே நக்சல் அஃபெக்டட் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ்க்கு 48, ஓபிசிக்கு 44, எஸ்சிக்கு 34, யூஆருக்கு 48. இந்த மாதிரி கட் ஆஃப் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு இருக்குது கேரளா ஸ்டேட்டுக்கு. ஓகே. அடுத்ததாக கேரளாவில் இருக்கக்கூடிய மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே 2ஆக கொடுத்துருப்பாங்க, ஜென்ரல் அடுத்ததான் நக்சல் அஃபெக்டட். ஓகே. ஸோ ஜென்ரலில் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 32, இடபிள்யூஎஸ்க்கு 40, ஓபிசிக்கு 58, எஸ்சிக்கு 50, எஸ்டிக்கு 43, யூஆருக்கு 58. ஓகே. நக்சல் அஃபெக்டட் ஏரியாவில் வந்து இடபிள்யூஎஸ்க்கு 40, ஓபிசிக்கு 40, எஸ்சிக்கு 32, எஸ்டிக்கு 38, யூஆருக்கு வந்து 48 கட் ஆஃப் வந்து இருக்குது. ஓகே. ஸோ இப்போ ஒரு சில போஸ்ட்டுக்கு ஆல் இண்டியா லெவல் கட் ஆஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ என்சிபி நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஹையாக தான் இருக்கும். ஓகே. இடபிள்யூஎஸ்க்கு வந்து 139, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 106, ஓபிசிக்கு 140, யூஆருக்கு 141. ஓகே. அடுத்ததாக மேல் கேண்டிடேட்டுக்கான ஆல் இண்டியா கட் ஆஃப் என்சிபி, எஸ்எஸ்எஃப் இந்த 2 போஸ்ட்டுக்கு வந்து ஆல் இண்டியா கட் ஆஃப் தான். ஸோ இது எவ்வளோ அப்படிங்கிறது இங்கே இருக்குது, நீங்கள் லிஸ்ட்டில் பார்த்துக்கலாம், வீடியோ பாஸ் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். இந்த கட் ஆஃப் வந்து ஹையராக தான் இருக்கும். என்சிபிக்கு எவ்வளோ, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்சிபிக்கு, எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஓபிசி, யூஆருக்கு எவ்வளோ, எஸ்எஸ்எஃப்க்கு வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ அப்படிங்கக்கூடிய கட் ஆஃப் டீட்டெயில் வந்து இங்கே இருக்குது. ஓகே. எல்லா கட் ஆஃபுமே வந்து அவுட் ஆஃப் 160 தான். 160 மார்க்குக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபிசிக்கல் எப்போ நடக்கும் அப்படிங்கக்கூடிய டேட் இன்னும் சொல்லலை. கண்டிப்பாக ஒரு மாதத்துக்குள்ளேயோ 2 மாதத்துக்குள்ளே இருக்கலாம். ஓகே. மினிமம் 1 மாதமாவது டைம் இருக்கும். 2 மாதத்துக்குள்ளே ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு சிலரால் வந்து கிளியர் பண்ண முடியும். நீங்கள் கரெக்டான வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறீங்க, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட நிறைய பேரால் வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே. அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஆனாலும் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா மனம் தளராமல் முழு நம்பிக்கையோட முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்பிக்கையோட ஃபிசிக்கலுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே.
இப்போ ஃபிசிக்கலுக்கான அப்டேட் எங்கே இருக்கும் அப்படின்னா, சிஆர்பிஎஃப்போட வெப்சைட்டில் தான் கொடுப்பாங்க. ரெக்ரூட்மெண்ட் அதாவது rect.crpf.gov.in அப்படிங்கக்கூடிய சிஆர்பிஎஃப்போட இந்த வெப்சைட்டில் தான் ஃபிசிக்கலுக்கான அட்மிட் கார்டு அப்டேட் எல்லாமே வரும். ஓகே. ஸோ அது வர்றப்போ நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். நீங்கள் இந்த வெப்சைட்டில் செக் பண்ணனா பண்ணிக்கலாம். ஸோ அது வர்றப்போ நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுவேன், வீடியோவும் போடுவேன். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷார்ட் லிஸ்ட் ஆன எல்லாருமே ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மறக்காமல் நீங்கள் சந்திரமா ஸ்டூடெண்ட்டா இல்லையா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். ஓகே. ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆன எல்லாருக்குமே மறுபடியும் ஆல் த பெஸ்ட். அசால்ட்டாக இருந்துடாதீங்க. இது உங்களுக்கு நல்ல சான்ஸு, விட்டுறாதீங்க. கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஃபைனல் கட் ஆஃபும் ரொம்ப அதிகமாகலாம் இன்க்ரீஸ் ஆகாது. இந்த இதை விட கொஞ்சம் தான் அதிகமாகும். ஏன்னா மெடிக்கலும் இருக்குது அப்படின்னால ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு மார்க் வந்து பார்டரில் இருந்தாலும் உங்களுக்கான ஒரு சான்ஸ் இது. இதில் நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படினால இந்த சான்ஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே. ஸோ முடிஞ்ச அளவு உங்களோட பெஸ்ட்டை கொடுத்து நீங்கள் ஃபிசிக்கலை நல்லா பண்ணுங்கள். மெடிக்கலுக்குமே நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க. ஃபிசிக்கல் தனியாக, மெடிக்கல் தனியாக தான் நடக்க போகுது. ஏன்னா இதில் வந்து அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. சிஆர்பிஎஃப்போட வெப்சைட்டில் வந்து ஃபிசிக்கலுக்கான அந்த அட்மிட் கார்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணது ஃபிசிக்கலுக்கு தான் அப்படிங்கிற மாதிரியும் லிஸ்ட்டில் சொல்லிட்டாங்க. அந்த வித்துகள்டு அதாவது அந்த ரைட் அப் லிஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அப்படினால இது வந்து ஃபிசிக்கலுக்கான கட் ஆஃப் தான். ஃபிசிக்கல் மட்டும்தான் இப்போ நடக்க போகுது. அது முடிஞ்சதுக்கப்புறம் அதில் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு தான் மெடிக்கல் நடக்கும். ஸோ இந்த கன்ஃபியூஷனும் யாருக்கும் இருக்க வேண்டாம். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஒரு வேளை பண்ணாமல் இருந்திருந்தீங்க, இல்லைனா அப்டேட்டை கொடுக்கலன்னு சொல்லி அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.